ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசி இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக கூடியவரோட நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசிக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்குங்க. துலாம் ராசிக்காரர்களின் நற்குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை துலாம் ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடனே பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலிகளாகவும் காணப்படுவாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. துலாம் ராசினர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. துலாம் ராசியினர் அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய குணமுடையவங்களாக இருப்பாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உடையவர்களாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்வார்கள். மேலும் இந்த துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் அவங்க மனதில் பட்ட விஷயத்த பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தப்பா இல்லை சரியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொன்னவங்க கிட்ட போய் மன்னிப்பும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவங்க அழகை அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆடை அணிகலன் அலங்காரங்களின் அதிகம் நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளியில் இவங்க திறமையானவர்களாக இருந்தாலுமே வீட்டில் இவங்க பூஜ்யம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மையாக இருக்க விருப்பமுடைய இவங்க மற்றவர்களுக்கு அப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. அது முடியாமல் போனால் கோபப்படுவாங்க. மேலும் தராசு போலவே மற்றவர்களை எடை போட்டு அவர்களோடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொய் சொன்னாலுமே பொருந்த சொல்லக்கூட தெரியாமல் மாட்டிக்கொண்டு வெளிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் காணப்படுவாங்க. மேலும் திருடனுக்கு கூட ஆலோசனை சொல்லக்கூடிய இவங்க பெரும்பாலும் கூட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களாகவே காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத நபர்களாக இருப்பாங்க. இவங்க மிகவும் அற்புதமான அக்கறையான துணையாக இருந்தால் இவர்களின் மறுபக்கம் சற்று புரியாத புதிராகவே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலுமே மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை சார்ந்தே இவர்கள் இருப்பாங்களாம். இவங்களுக்கு சொல்லும் அறிவுரைகளை ஒரு பொழுதுமே பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. தன்னிடம் வித்தியாசமாக நடந்து கொள்பவர்களின் செயல்களால் குழப்பம் அடைந்து அவர்களின் ஒவ்வொரு செயலையுமே கவனித்து அதற்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. மேலும் இவங்க பார்ப்பதற்கு தெளிவான ஆள் போன்று இருந்தாலும் கூட ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான வாய்ப்பை பெறுவதற்காக எச்சரிக்கை உணர்வோடே இவங்க இருக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. மேலும் இவங்க பெரும்பாலும் சூழ்நிலைக்கு பழியாக விடக்கூடியவர்கள் என்பதால் எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே தாங்களே முன் வந்து தங்களின் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் விசுவாசம், அர்ப்பணிப்பு, சாதுர்த்தியம் என்று வரும்பொழுது இவங்களை மிஞ்சுவதற்கு பூமியில் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் காதல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் காதல் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய வந்தால் துலாம் ராசி பெண்கள் முதல்ல தங்களின் முடிவை சரிதானா என கேள்வி கேட்டுக்கொள்வதில் தான் அதிக கவனம் எடுத்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி காற்று ராசி அப்படிங்கிறதுனால கும்பம், மிதுனம் மற்றும் பிற துலாம் ராசிக்காரர்களோடு மிக பொருந்தக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க. நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மற்றும் மேஷம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களோடு இவர்களுடைய உறவு மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். மேலும் மேச ராசி மற்றும் துலாம் ராசிக்கு கொஞ்சமும் பொருந்தாத ராசியாக இருக்கும். நிலம் மற்றும் நீருக்கு உரிய ராசிகளோடு அதாவது துலாம் ராசி பெண்களுக்கு உறவு ஏற்பட்டால் அந்த உறவு தொடர பொறுமை மற்றும் கடின உழைப்பு ஆகியவை தேவை. மேலும் துலாம் ராசி பண்புகளுக்கு மிக சவாலான உறவு என்றால் அது கடகம் மற்றும் மகர ராசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாழ்க்கையை எப்பொழுதும் சமநிலையாக கொண்டு சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதாவது தங்களின் தினசரி வாழ்க்கையில் தங்களுக்கென வகுத்த அட்டவணையை மிக கண்டிப்போடு பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களின் விருப்ப வெறுப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எல்லா பணிகளுக்கும் தங்களின் அர்ப்பணிப்பை சமமாக கொடுக்க நினைக்காதவர்களாக இருப்பாங்க. இதனால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் விஷயங்களும் கூட இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜதந்திரிகளாக இருப்பாங்க. இவங்க எப்பொழுதுமே உயர்மட்டத்திலான மனிதர்களோடையே தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சிலேயே எளிதில் காரியம் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. தர்மம் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் தாராளமாக ஈடுபடலாம். நண்பர்களும் எதிரிகளாக மாறும் நிலை உருவாகும். சந்திரனின் நகர்வு கூட சில நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனாலும் கூட எந்த காரியத்திலுமே நிதானமாக செயல்படுங்க. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் என்ன விதமான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட கீழுள்ள மனிதர்களிடம் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையானது வரப்போகுது. பணிந்து போய் வியாபாரத்தை நடத்துவீங்க. மேலும் மனசஞ்சலத்தால் இரவு தூக்கம் கெடும். அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்க. கடன் தொல்லையால் கெட்ட பெயர் எடுக்காதீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் 8 மற்றும் 9ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்குதலில் கவனம் இல்லாவிட்டால் பொருள் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் உறவினர்களால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடுவீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் உடல் ஆரோக்கியம் சீர்கேடு ஏற்படும். மேலும் அனாவசிய செலவுகளால் கையிருப்பு காலியாகும். அதே போல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் மனைவி மக்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் பண விரயமும் பாடாப்படுத்தும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உறவுகளால் உண்டாகும் புதிய பிரச்சனை வீட்டில் கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.